ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டுகுவோட சம்மர் வெக்கேஷனோட எண்டு ட்ரிப்பாக பேக் டு பெங்களூர் தான் போகிறோம். ஸோ அதோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே தான் இந்த விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ரீனரிஸ் எல்லாமே இந்த டைம் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்து எப்போ வருவேன்னு தெரியாதில்ல. அங்கே இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வீட்டுக்குள்ளேயுமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கோவில்பட்டியிலேருந்து பெங்களூர் கிளம்புற அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருந்தது. முந்தின நாள் கொஞ்சம் பேக்கிங் பண்ணியிருந்தேன். அந்த கிளம்புற அன்னைக்கு வந்து மசாலா பவுடர் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் லைஃப் வரும்ல. ஸோ அதுக்காக இட்லி பொடி எல்லாமே அப்போ தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பூரி தான். டுக்குக்கு வந்து பூரினா பிடிக்கும். ஸோ அதனால் பூரி வித் வெஜிடபிள் ஸ்டியூ மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. இந்த சப்பாத்தி விட டுகுக்கு வந்து இந்த கிறிஸ்பியாக பூரி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். டுகுமே சாப்பிட வச்சுட்டு இந்த உண்டியல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எப்போல்லாம் டுகுவோட பர்த்டே வருதோ அதுக்கு முந்தின நாள் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு. இந்த உண்டியலில் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லுமே அப்பா அம்மாவோட தான். எப்போல்லாம் டுகுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அதில் போடுவாங்க. நம்ம இங்கே ஹைதராபாத் பெங்களூரில் இருக்கும்போது ஏதாவது ஒரு அக்கேஷன்ஸ் வந்தால் அதுக்கு கையில் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாமே அந்த உண்டியலில் போட்டுருவாங்க. அப்படி ஃபில் ஆனது தான். கூடவே டுகு பார்க்க வர்றவங்க அவன்கிட்ட கொடுக்குறது எல்லாமே அந்த உண்டியலில் தான் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்போம். இங்கேயுமே ஒரு உண்டியல் இருக்குது. பட் அதில் வந்து சில்லற காயினாக தான் நாங்கள் போட்டு வச்சுருக்கேன். கோவிலுக்கு போகும்போது அது வந்து எடுத்துகிட்டு போவோம். பட் இந்த உண்டியல் வந்து ஒரு ப்ராப்பராக அவனுக்குன்னே யூஸ் பண்ணுறோங்க வீட்டில் இருக்கிறது. அந்த இயர் எண்டில் வந்துட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டுருவோம். இந்த டைம் வந்து டுகுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக அதில் கரெக்டாக இருந்துச்சு ஒரு டேர்ம் கட்டுறதுக்காக. ஸோ அதையுமே எடுத்தாச்சு. கரெக்டாக டுகு பிறந்து 5th டே நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தோன்னா C-செக்ஷனால் 5 days அங்கே இருக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் 5th டே தான் வீட்டுக்கு வந்தோமா. அன்றைக்கி ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தாங்க. அமேசானில் தான் வாங்கினது. சின்ன உண்டியல் தான். பட் அதில் வந்து ஃபுல்லுமே அமௌண்ட்டு காயின் எல்லாமே அதில் போட மாட்டோம். அதுக்குன்னு தனி உண்டியல் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு இயருக்கு வந்து எவ்வளோ வருதோ அது அப்படியே போஸ்ட் ஆஃபீஸில் அவனோட நேமில் போட்டுருவோம். ஸோ அதுவுமே ஒரு 5 years கழிச்சு எடுக்கும்போது அவன் ஸ்டடீஸ்க்கு வந்து யூஸ் ஆகும்ன்ட்டு இது ஃபுல்லுமே அப்பாவோட பிளான் தான். கோவில்பட்டியிலேருந்து எப்போல்லாம் விளாக் ஷேர் பண்ணுறனோ அந்த ஓப்பனிங் வீடியோவில் வந்து இந்த வேப்ப மரம் தான் ஓப்பனிங்லேயே இருக்கும். இப்போ என்னாச்சுன்னா கவர்மெண்ட்லேருந்து அங்கே ரோட் சைடு இருக்கிற மரம் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. நியர்பையில் நமக்கு அந்த இது இருக்குல்ல டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல அதில் இருக்கிற ஒயர் வந்து கரெக்டாக அதில் போயிட்டு தான் போகுது. இதுன்னு இல்லை, எல்லா வீட்டு முன்னாடியும் இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே இப்படி தான் போகுது. ஸோ ரொம்ப இப்போது வந்து காற்றடிக்கிற சீசனுங்கிறதுனால அது ரெண்டுமே உரசிட்டு நமக்கு வந்து ஃபயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் கவர்மெண்ட்லேருந்தே அதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு வந்து அது பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு சம்மர் சீசனில். எங்கள் காருன்னு கிடையாது, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா காருமே நம்ம கார் இல்லைன்னா அங்கே வந்து தான் நிப்பாட்டுவாங்க. அவ்வளோ வந்து நிழல் இருக்கும். ஈவினிங் டைமில் அங்கே தான் சேர் போட்டு உட்காருவோம். ஃபுல் ட்ரீமே எடுத்துட்டாங்களா. அது ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. நைட்டு 9:30 போல் எங்களுக்கு பஸ்ஸு. ஸோ அதனால் 7:30க்கே சாப்பிட்டுட்டேன்னா கொஞ்சம் அந்த வாமிட் சென்சேஷன் வந்து நம்ம பஸ்ஸில் ஏறணுன்னே இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே சாப்பிட்டாச்சு. இட்லி அண்ட் டொமேட்டோ சட்னி தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ராவல் டைமில். ஸோ அதுதான் டுகுக்குமே சாப்பிட வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு அந்த பேக் பண்ண பேக்ஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வெளியில் வச்சாச்சு. டுகுக்கு இங்கே வந்து ஒரே குஷி ஒரே ஜாலி தான். எப்போ பாரு கோவில் அங்கே இங்கேன்ட்டு காரில் சுற்றிட்டே தான் இருந்தான். இப்போ அங்கேயும் நம்ம பேக் டு ரொட்டீன் போனால் கொஞ்சம் அங்கே வந்துட்டு ஒரு 1 week ஒரு மாதிரி தான் இருப்பான். அப்புறம் அவனுக்கு செட் ஆகிடும். போகிற அன்னைக்கு அந்த ரிங்கா ரோசஸ் தான் ஒரு 1/2 hour வா அம்மா போய் டயர்டாகி உட்காந்தாலும் வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். அப்புறம் நம்ம கிளம்புற டைம் ஆச்சு. கரெக்டாக 8:15 நினைக்கிறேன். சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு எனக்கு அன்றைக்கின்னு பார்த்து பீரியடாக டிக்கெட்டும் கேன்சல் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட் டே மார்னிங்கே வந்திருந்தா கூட கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஈவினிங் டைம் தான் வந்துச்சா. ஸோ கேன்சல் பண்ண முடியாது, எப்படியாவது சமாளித்து போகலான்ட்டு கிளம்பியாச்சு. May 27 அன்றைக்கி தான் கோவில்பட்டியிலேருந்து கிளம்புனோம். 28 தான் டுகுவோட பர்த்டே. ஸோ அதனால் அப்போ அவனுக்கு கொடுக்க முடியாதுன்ட்டு ப்ளஸ் பண்ணி அகெயின் நம்ம கேஷுவலாக ஒரு 1K வந்து ஏர்ன் பண்ணிட்டான். அதையுமே அப்போவுமே உண்டியல்லே போட்டுட்டு வந்தாச்சு.
வர்றப்பமே நல்லா மழை தூறிட்டே தான் இருந்துச்சு. இந்த டைம் வந்து பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் கிடையாது. நியர்பையில் ஒரு ஆர்விஎஸ் டிரான்ஸ்போர்ட்டுன்னு இருக்குது கோவில்பட்டியில். ஸோ அங்கே தான் பஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே போய் தான் நின்றுட்டுருந்தோம். கரெக்டாக 9:20க்கு வர வேண்டிய பஸ்ஸு 9:45 ஆகியும் வரவே இல்லை. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுவே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஒரு பக்கம் ஸ்டொமக் பெயின், இன்னொரு பக்கம் டுகு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்ட்டு. ரகு இருந்தாங்கன்னா கொஞ்சம் இல்லை அப்படி பஸ்ஸில் வாக்கிங் போயிட்டு அவனை எப்படியாவது தூங்க வச்சுடுவாங்க. நம்ம எப்படி பண்ணுவோன்ட்டு அதுவே ஒரு தாட் இருந்தது. நல்ல வேலை கடைசி டைமில் வந்து பிரியா வரதா இருந்துச்சு. இந்த டைமே விக்னேஷ் ஸ்டார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ராசஸ் எல்லாமே எங்களுக்கு சூப்பராகவே இருந்தது, ஸ்மூத்தாகவுமே இருந்துச்சு. ஸோ இந்த தடவை 2 பேருமே லேடிஸாக போகிறதுனால இந்த பஸ்லேயே போகலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹைதராபாத்தில் இருக்கும்போது கல்லடா, யாஸ் ட்ராவல்ஸ் அதெல்லாம் போவோம். அதில் வந்து ஒரு டைம் மேலே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. மெசேஜுமே 1 or 2 டைம்ஸ் தான் வரும். பட் இந்த விக்னேஷ் ஸ்டார்ட்டில் வந்து அவ்வளோ மெசேஜு. ஒரு பக்கம் நமக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அவ்வளோ மெசேஜ் அனுப்பி நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அதுவுமே கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாமே நல்லபடியாக தான் இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறி ஒரு 10 மினிட்ஸ் போல் டுகு வந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் வந்து தூங்கிட்டான். அன்றைக்கி டே ஃபுல்லுமே அவனை தூங்க வைக்கல. அப்போ நான் தான் நைட்டு வந்து சீக்கிரமாகவே தூங்குவான்ட்டு 10:15 ஆயிடுச்சு அவன் தூங்குறதுக்கே. கரெக்டாக காலையில் விண்டோ ஓப்பன் பண்ணும்போது அத்திப்பள்ளி அந்த செக் போஸ்ட் எல்லாமே தாண்டி பெங்களூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்து இப்போ ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்குல்ல பெங்களூரில், அந்த ஸ்டாப் வந்து பர்டிகுலராக வந்து க்ளோஸ் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஸ்டாப்பில் இறங்க முடியாதுன்ட்டாங்க லாஸ்ட் மினிட்ல. அதுவே ரொம்ப ஒரு பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கே இறங்குறது, ஃபஸ்ட் டைம் நம்ம வர்றோம் பெங்களூருக்கு தனியாக, எப்படி எங்கே இறங்குறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் ரகு கிட்ட கேட்டு, பஸ் கண்டக்டர் அந்த டிரைவர் கிட்ட கேட்டு அப்படியே மாறி மாறி ஃபோன் கொண்டு போய் கொடுத்து இல்லைன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கா, அதுவே ஒன்று. பஸ் டிரைவர் வந்து தமிழ் தான், பட் அவங்க வந்து கன்னடம் கலந்த ஒரு மாதிரி தமிழில் பேசினாங்க. அதுவுமே சுத்தமாக புரியல. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். சில்க் போர்ட் ஸ்டாப்பில் இறங்கலான்னு பார்த்தோன்னா அங்கேருந்து நம்ம ஸ்டாப்புக்கு வந்து ரொம்ப தூரம். அது அவுட்டருங்கிறதுனால கார் வந்து நமக்கு டக்குன்னு கிடைக்குமா, அது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் டிரைவர் அண்ணா தான், நீங்கள் மடிவாலா ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா உங்களோட ஸ்டாப்புக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆட்டோ அக்சஸ் ஊபர் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும்ன்ட்டு அந்த ஸ்டாப்பில் தான் நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். அந்த ஸ்டாப்பில் இறங்கியாச்சு. மடிவாலாலேயே 2-3 ஸ்டாப் இருக்கும் போல், அது எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்ட்டு சரி உபர்லேயே புக் பண்ணலான்ட்டு நான் புக் பண்ணேன்னா என்னோடய லொக்கேஷன் வந்து எனக்கு கரெக்டாக காமிக்கும் அந்த டிரைவருக்கு. ரகு என்ன பண்ணாங்கன்னா அவர் புக் பண்ணுறேன்ட்டு அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு நாங்கள் எக்ஸாக்டாக எந்த மடிவாலா லொக்கேஷனில் இருக்கோன்ட்டு அவருக்குமே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கரெக்டாக 6:30க்கு அந்த ஸ்டாப்பில் இறங்கி 8 o'clock வரைக்குமே எங்களுக்கு அந்த உபரில் வந்து எங்களுக்கு கரெக்டாக அட்ரஸ் வந்து போட்டு அதை புக் பண்ணவே முடியல. ரொம்ப இதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 டைம் கார் வந்து புக்கிங் ஆச்சு. நாங்கள் அட்ரஸ் சொல்கிறப்போ நமக்கு தமிழா அவங்க கன்னடமா என்னன்ட்டு அவங்களுக்கும் புரியல, நமக்கும் புரியல. பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோ நாட்டை கொடுத்தோம். அவங்க பேசினாங்க. பட் அந்த டிரைவர் வந்து வேறு ஸ்டாப்பில் இருந்திருப்பாங்க போல். மொத்தம் 3 ஸ்டாப் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ அதனால் ரிட்டன் வர முடியாது, கேன்சல் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண, கேன்சல் தான் பண்ணி ஆகணும். அட் லாஸ்ட்டு 8:15க்கு மேலே தான் இந்த கார் வந்து ஓகேவாச்சு. அவருக்குமே கொஞ்சம் தமிழ் புரிஞ்சது. ஸோ அப்போ தான் ரொம்ப இரிட்டேட்டிங் ஆச்சு. கொஞ்சமாவது இந்த டிரான்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கன்னடம் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுன்னு தோணுச்சு. மார்னிங்கே அவ்வளோ டிராஃபிக்கு எல்லாமே கடந்து வந்து வீட்டுக்குமே வந்தாச்சு. வந்து பார்த்தோன்னா அது ஒரு பெரிய ஷாக்கு. கிச்சன் வந்து அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக தான் இருந்தது. போகிறப்ப தான் அந்த ஹோம் டூர் எடுக்கும்போது அவ்வளோ க்ளீனாக வச்சுட்டு போனேன். அகெயின் ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. நல்ல வேளை இட்லி மாவு வந்து ரகு வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு விட்டாச்சு. May 28 நம்ம ரீச் ஆனோம்ல. ஸோ அன்றைக்கி தான் டுகுவோட பர்த்டே. நான் வாங்கிட்டு வந்த ப்ராப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா. கீழே வந்து ஒரு ஸ்டோர் இருக்குங்க, எல்லாமே இருக்கும். மேக்கப் ஐட்டம்லேருந்து எல்லா அக்சசரிஸ் எல்லா ஐட்டமுமே இருக்கும். ஸோ அங்கேயே போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கூடவே மில்க்கு கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். அந்த தோசை மாவு வந்து இப்போ இருக்கிற அந்த கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட அது புளிச்சு எதுவுமே அது ரெடியாகவே இல்லை. ஸோ அதனால் இங்கே உடுப்பி ஹோட்டல் இருக்குது. ரகு போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவருக்குமே லீவ் போட முடியாது. ஸோ அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நானும் பிரியா டுகு மட்டும் போயிட்டு அவனுக்கு தேவையான அந்த ப்ராப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ப்ராப்ஸ் தான் வாங்க போனோம். பட் எந்த இயரிங் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சா. ஸோ இது அப்புறம் 2 பனானா கிளிப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இனி ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ண வேண்டியது தான். அது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இதுவே ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு.
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.